பேசே காரியம் சாதிச்சிருவா. என் பிள்ளைட்டலாம் ஒண்ணுமே சமாளிக்கவும் முடியாதுங்க. என் பொண்ணு அப்படிதான் அப்படின்ற அளவுக்கு வீட்ல சொல்லணும். அந்த மாரி எதுனாலும் சரி கேட்டு அடம் பண்ணி அத அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சுதந்திரம் முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களுடைய திறமை, இவங்களுக்கான அங்கீகாரம். நெறைய பேருக்கு படிப்பு, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா, அவங்க சொல்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஒண்ணும் இல்லங்க. அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச பெர்சன் கூட இவங்க வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு கோவம் வந்துரும். நான் இவ்வளோ தூரம் உனக்காக பண்ணியிருக்கேன்ல. நான் உனக்கு இவ்வளோ அன்பு குடுக்குறேன்ல. அது ஏன் உனக்கு குடுக்க தெரியல? இந்த இடத்துல என்ன ஆகும்? அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு அதீத கோவம். ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்தினாலேயே நெறைய விரோதங்களால வார்த்தைகள விட்டுருவாங்க. இங்க அதுதான் பிரச்சனையா இருக்கும். அதே சமயத்தில பார்க்கும்போது நல்ல புத்திசாலித்தனமான பெண். என்னன்னா, திறமையா மட்டும் வாயடிப்பா. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பையன கண்ட்ரோல் பண்ணி கையில வச்சிருக்கா. பரவாயில்லைல அப்படின்ற மாரி, என் பையன் எதுவுமே பேசலனா அந்த பிள்ளைய பார்த்தோனே கம்முனு போயிறான். அப்படின்ற அளவுக்கு அவங்க வீட்ல ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குடும்பத்த எந்த இடத்துல எங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எங்க வாய்ஸ கம்மி பண்ணணும், யார எங்க எந்த இடத்துல வைக்கணுன்றது வீரத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சூப்பர்ங்க. பட் ஆனா குடும்பத்த விட்டு குடுக்க மாட்டாங்க. ஓகே.